ஓம் சாய்ராம். அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணி அப்பாவுக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டு கிருஷ்ணரும் நம்ம எடுத்தாந்து துவாரகமாயில் வச்சுருக்கிறோம். துவாரகையில் வாழ்ந்தவர் கிருஷ்ணர், துவாரகமாயில் வாழ்ந்தவர் நமது சாய்பாபா. எனவே கிருஷ்ணரும் அவரே, பாபாவும் அவரே. நமக்கு கண்ணனாக காட்சி கொடுப்பார், கிருஷ்ணராக காட்சி கொடுப்பார், குல தெய்வமாக காட்சி கொடுப்பார், சிவனாக காட்சி கொடுப்பார். இப்படி சகல தெய்வமாக நமக்கு காட்சி கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கும் பாபாவுக்கு துவாரகமாயில் இன்றைக்கி காலையில் நடந்த அப்பாவுக்கு அபிஷேகம் ஆராதனை அதை தான் பார்க்குறீங்க. அப்பாவை எப்பயுமே காலையில் எழுந்து அவருக்கு வேண்டிய சுடு தண்ணியை வச்சு குளிப்பாட்டிட்டு அவரை ஒரு குழந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம அவருக்கு குளிப்பாட்டுறது கூட பேபி சோப்பில் தான் குளிப்பாட்டுவோம். அது நிறைய பேருக்கு தெரியும். பேபி சோப்பில் அப்பாவை குளிப்பாட்டிட்டு அப்பாவை மென்மையாக தொடச்சி எடுத்து அதுக்கப்புறமா அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு அலங்காரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அப்பா ரெடி ஆகிட்டார் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதற்கு. அவர் பாதத்துக்கு சந்தனத்தால் அழகாக பொட்டு வச்சு அப்பாவை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. பாருங்கள் பாப்பா பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியோட அப்பாவுக்கு வாங்கி வச்சுருக்கிற நகைகளால் அவரை அலங்காரம் பண்ணுறோம். உண்மையிலே நகை போட்டு அவர் அலங்காரம் பண்ணுவோம். ஆனால் பாபா உண்மையிலே அவர் இதெல்லாம் விரும்ப மாட்டார். இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு அவருக்கு அழகான செயின்லாம் போட்டு அழகு பார்ப்போமோ, அதே போல் பாபாவுக்கு பல விதமான அந்த அணிகலன்கள் போட்டு அப்பாவை ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். கிருஷ்ணரும் ரெடி ஆகின்னு இருக்கிறார். அவர் கிருஷ்ணர் ஏற்கனவே ரெடியாக இருக்கிறார். அவரும் எடுத்தாந்து பக்கத்தில் வைக்க வேண்டியது தான். கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் மிக சிறப்பாக இன்றைக்கி ஈவினிங் எல்லாருமே கொண்டாடுவாங்க. கிருஷ்ணருக்கு தேவையான பொரி, வெண்ணெய், அவல் கடலை, அது எல்லாமே முறுக்கு, சீடை, இப்படி அவருக்கு பிடிச்ச எல்லாமே மொத்தமாக விற்கிறாங்க. அதையும் வாங்கின்னு வந்தாச்சு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதற்காக. கிருஷ்ணரை பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டார். அவருக்கு மாலை போட்டு சந்தோஷமாக வந்து அவர் முகத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பொன் சிரிப்போடு இருக்கிறார். நமக்கு கிருஷ்ணரும் பாபா தான். பாபாவும் கிருஷ்ணர் ரெண்டுமே அவராக நம்ம பார்க்குறோம். ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி குழந்தை இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க. அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டில் ஆடுற மாதிரி ஒரு கிருஷ்ணரே வந்து பிறப்பார். இந்த கிருஷ்ண ஜெயந்தியை குழந்தை இல்லாத தம்பதிகள் இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடுங்க. ஒரு குழந்தை கிருஷ்ண பொம்மை வாங்கி அதுக்கு வேண்டிய உணவுகள்லாம் வாங்கி வச்சு, கிருஷ்ணா அடுத்த வருஷம் எங்களுக்கு நீங்களே வந்து பிறக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினா அடுத்த வருஷம் அவங்க வீட்டில் தொட்டில் ஆடும். இது உண்மை. பாபா கிட்ட நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுங்க. எல்லாருடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் நம்ம துவாரகமாய் ஆலயம் கும்மிடிப்பூண்டியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம், இந்த ஆலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இன்றைக்கி ஈவினிங் இருக்கும். சாய்ராம். அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். வாங்க நாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தையும் கிருஷ்ணரோட ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அப்பாவோட பாதத்தில் சரணாகதி அடையலாம். அப்பா கிருஷ்ணருக்கு வேண்டியது மயிலருகும் வச்சாச்சு, புல்லாங்கல் அதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே கிருஷ்ண ஜெயந்திக்கு தயாராக இருக்குது. வாருங்கள் அனைவரும்.